நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமச்சிவாய் வாழ்த்துக்கள். அசுர பலம் பெறும் ஆவணியில் அசுர பலம் பெறும் அசுப கிரகங்கள். அது என்ன அசுர பலம்? அல்லது பலம் பெறும் தீய கிரகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ஆவணி மாசத்துல செவ்வாயும் சுக்கிரனும் மிதுனம் கன்னின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் அமைகிறார்கள். பொதுவாக புதனுடைய வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தால் அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல. ஒரு பேரு புகழ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, கடல் கடந்து போயிட்டு கொடிகட்டி பறந்து வாழ்வாங்க. ஆனாலுமே கூட அவங்க அவங்க வாழ்க்கையில் அடிக்கடி சில திருப்பங்கள் வந்து சேரும், மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு மன மகிழ்ச்சி இருக்காது, ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள், அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு லெவல் வரலும் வளர்ந்துருவாங்க, அந்த லெவலுக்கு மேலே அவங்க கிராஸ் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த சமயம் நான் ஜீரோவாக இருந்தேன், பட்டு கிடுகிடுன்னு ஒரு 5-10 வருஷத்தில் ஒரு நல்ல ரேங்க், ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணிட்டேன். சொந்த வீடு, வாசல், 2-3 சொத்து எல்லாமே இருக்குது. பட் இதை கிராஸ் பண்ணி நான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன், பட் அது முடியல. இங்கே தான் நான் அடி வாங்குறேன், வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது மிதுனம் கன்னியில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுகிறது. இது யாருக்குன்னா மிடில் கிளாஸ், அதை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே போல் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஸ்டார்டிங் ஏஜ் ஒரு 24 வயசு 27 வயசு, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். வயோதிக பருவத்திற்கு இது பொருந்தாது. அப்போ மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இதோட கூட சனியுடைய பார்வை. சனிக்கு கேந்திரத்தில் 3 கேந்திரங்கள், சனிக்கு 1, 4, 7, 10ஆம் அதிபதி 5. அப்போ 4 சனிக்கு 4 கேந்திரமும் வேலை செய்யுது. அது இப்போ எப்படி எடுத்துக்கலான்னா, பலம் பெறும் அசுப கிரகங்கள். இது பலம் பெற்றதுன்னா ஒரு சில இடங்களில் உங்கள் ஜாதக பிரகாரம் அது விபரீதமாக ராஜயோகத்தையும் கொடுக்கும், விபரீதமான மாறுபட்ட தலைகீழான பலன்களையும் அது கொடுக்கும். இதில் 50% இருக்கும், அதில் 50% இருக்கும். இதெல்லாம் உங்கள் பர்த் சார்ட், உங்களுடைய பிறவி. இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா? ஃபேவரபுளாக இருந்தால் அடித்து தூள் கிளப்போம், தட்டி தூக்கும், நல்லா அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், வாரி வழங்கிடும், நல்லபடியாக கொண்டு போகும், மன மகிழ்ச்சி, ஒரு ஏற்றம், அது எல்லாமே வந்துடும். சப்போஸ் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்குனாக்கா, நான் சொன்னதுக்கு அப்படியே ஜஸ்ட் அகைன்ஸ்டாக மாறுபட்ட பலன்களை அது கொடுத்து விடும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இதில் இந்த செவ்வாய் சுக்கிரன் குரு சனிக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். மெயினாக இதில் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ண, ரோடு பில்டிங்கு அல்லது ரோடு ஒர்க்கு, இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், மெட்ரோ, அது மாதிரியான அரசு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பஞ்சாயத்தில், அது மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் ரோடு கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க. அப்போ பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கனிம வளங்கள், அதே போல் மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபீல்டு, ஃபார்மா ஃபீல்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, அதனுடைய முதலாளிகள், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் காமிக்க போகிறாரு, ஒரு பயம் காட்ட போகுது. அப்போ இது போக தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். விருச்சக ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு. நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், சார் செவ்வாய் மிதுன செவ்வாய் ஆகாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நான் ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன், யாராக இருக்கணும், டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இதெல்லாம் சொல்லிட்டேன். அதே போல் அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அதாவது மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்க, காவல்துறையாக இருக்கக்கூடியவங்க, போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்ஆர்எஸ், மற்றும் கவர்மெண்ட்டில் ஒரு உயர்ந்த நிலையில் நல்ல ஒரு ஹையர் ரேங்க் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள்,
இவங்க எல்லாருமே கூட குறிப்பாக அரசு அதிகாரிகள், அதிகாரம் மிக்கவர்கள், யூனிஃபார்ம் போட்டவங்க. அது யூனிஃபார்ம் போட்டவங்கன்னா போலீஸும் அவங்கள்ட்ட யூனிஃபார்ம் உண்டு, நர்ஸுக்கு யூனிஃபார்ம் உண்டு, டாக்டர்ஸ்க்கு யூனிஃபார்ம் உண்டு, அட்வொகேட்ஸுக்கு உண்டு, ஜட்ஜுக்கு உண்டு. அப்போ எந்தெந்த அதிகாரிகளுக்கெல்லாம் எந்தெந்த வேலைக்கெல்லாம் யூனிஃபார்ம்ஸ் உண்டோ அந்த துறை அதிகாரிகள் அனைவரும் எச்சரிக்கையாக, சீருடை பணியாளர்கள் எல்லாரும், சீருடை பணியாளர்னால் நம்ம ஊரில் வந்து வெறும் போலீஸ் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம், காவல்துறை மட்டும்தான் சொல்கிறோம். காவல்துறையை கடந்து காவல்துறை உண்டு, அது இல்லாமல் அது சேர்த்து. அப்போது சீருடை பணியாளர்கள் எல்லாருமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். மெயினாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல. அப்போ தொழில் நல்லா இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது, அப்படி இல்லாட்டி வந்து வேலை நல்லா இருக்குன்னா வெளியில் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அர்த்தம். வெளியிலனா என்ன, பணம் காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம், காசு பணம் ஏமாந்துருக்கலாம், லோன் அதிகரிச்சிருக்கலாம், கடன் அதிகரிச்சிருக்கலாம், கடன் சுமைகள் கட்ட முடியாமல் இருக்கலாம், இல்லை வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம். அங்கே ஒரு சில இடங்களில் ஏமாந்துருக்கலாம். நீங்கள் மனைவிக்கிட்டேயோ பசங்கள்கிட்டையோ நண்பர்களிடத்துலையோ அல்லது வந்து உறவுகள்கிட்டையோ க்ளோஸ் ரிலேஷனாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ஏமாந்துருக்கலாம். அதுக்கு ஒரு சண்டை சச்சரவு, மன வருத்தம் இதெல்லாம் அங்கே வந்து ஏற்பட்டிருக்கும். அப்போ விருச்சக ராசி நேயர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் கண்டிப்பாக மன தைரியம் அதிகரிக்கும். இப்போ விருச்சக ராசியை பொறுத்த வரையில் மற்றவங்களுடைய பேச்சை நீங்கள் வந்து கேட்குறது சிறப்பாக இருக்காது. யாருக்கும் வந்து நம்பிக்கை வைக்காதீங்க, யாருக்கும் நம்பிக்கையாக கொடுக்காதீங்க. இவங்க வந்து 10 நாளில் கொடுத்துருவாங்க, 3 நாளில் கொடுத்துருவாங்க அப்படின்லாம் வந்து நம்பிக்கையாக கொடுக்கறது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. நிச்சயமாக யாரையும் நம்புவதும் சிறப்பானதாக இருக்காது. அப்போ கொடுக்கல் வாங்கல் நிகழ்ச்சிகளில், டிரான்சாக்ஷனில், பணங்காசில், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது நார்மலாக பணங்காசு ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் கூட 5000 ரூபா கேட்குறாங்க, ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைங்கன்னு சொல்லிடணும். அப்போ அது மாதிரிலாம் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அதையே தொழிலாக செய்யக்கூடியவங்க, உதவி செய்யக்கூடியவர்கள், இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது செலவு. அதே போல் மருத்துவ செலவுகள் மெயினாக அதுதான் அதிகமாகும். நல்லா இருந்தாங்க சாமி, திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு 10,000 ரூபா செலவாயிடுச்சு, 20,000 ரூபா செலவாயிடுச்சு, 10 லட்சம் செலவாயிடுச்சு, இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ முந்தானத்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா விருச்சக ராசி மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சாமி ஆச்சரியம் இருக்குது? மாமியார்னா அம்மா தானே, காப்பாற்றி தானே, எல்லாம் உண்மை தான், காப்பாற்றி தான் ஆகணும். ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, 80 வயசு 84 வயசில் வயோதிக பருவம். அப்போ போய் நீங்கள் ட்ரில்லை போட்டு உள்ள பிளேட்டை வச்சு ஸ்க்ரூ போட்டு முடுக்கினீங்கனாக்கா அது தாங்குமா அந்த உடம்பு? அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் சிலதெல்லாம். அப்போ ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் கர்மா. அப்போ அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக, அங்கே தான் ஏமாறக்கூடாது, இதுதான் ஏமாற்றம்னு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரிலாம் வீண் செலவுகள், வீண் விரயங்கள் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் அப்போ இதெல்லாம் நீங்கள் தடுக்கணும்னா வீட்டில் வந்து ஒரு அஸ்திரஹோமங்கள் செய்வது, இல்லை வீட்டில் வந்து ஒரு பிரத்யங்கரா யாகம் செய்வது, இல்லை உங்கள் ஆஸ்பர் உங்கள் பர்த் சார்ட்டு, இல்லை உங்கள் பிறப்பு ஜாதகம், இல்லை இப்போ கரண்ட்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது, தொடர்ந்து மருத்துவ செலவு வருது, மனசில் ஒரு பயம் இருக்குனாக்கா அதுக்கு சூரியனி துர்கா பண்ணலாம், துர்கா சுக்தங்கள் பண்ணலாம், சுக்த ஹோமங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட்டில் என்ன வழிபாடுகள் தேவை அப்படிங்கிறத பார்த்து, அது உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், அப்போ அந்த மாதிரி இடங்களில் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஆமாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கு, ஏன் காலேஜஸாக இருக்கலாம். ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் மெட்ராஸில் அவங்க வந்து டாப் 10ல் இருக்காங்க, அவங்க வந்து ஆமாம் நேம் சொல்லக்கூடாது, டாப் 10ல் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த காலேஜில் இப்போ நமக்கு 2 நாள் இருந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரத்யங்கரா ஹோமம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்கே. ஆகையினால் அந்த மாதிரி எந்த சில பரிகாரங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும், வாழ வைக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதே போல் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் அதிபதி. ஏன் 12ஆம் அதிபதி லாபஸ்தானம் போனார்னா விரயம்தான் லாபமாக இருக்குது உங்களுக்கு. கையில் காசு தங்கலை, கையில் காசு நிற்க மாட்டேங்குது, இதுதான் உங்களுக்கு ரெக்கார்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பரிகாரங்கள் கை கொடுக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ அதே போல் குடும்பஸ்தானம்,